निषिद्धैरपि एभिः उलितमकरन्दो मधुकरैः करैः इन्दोः अन्तश्चुरितैव सम्भिन्नमुकुलः विदत्तां सिद्धिं नो नयनसुभगाम् अस्य सदसः प्रकीर्णः पुष्पाणां हरिचरणयोः अञ्जलिः अयम्. ஸோ போன கிளாஸ்ல வந்து ஆஹ், நம்ம வந்து இதோட நிறுத்தினோம். ஆஹ், அதாவது நேபத்தே மகான் கலகலக சர்வே ஆகர்ணயந்தி அதுல இருந்து படிக்கணும் இல்லையா? ம். பானுமதி பரித்ராயதாம் பரித்ராயதாம் ஆரிபுத்திரஹானி. கான்டெக்ஸ்டிங் என்ன அப்படின்னா, துரியோதனனும் அவனுடைய ஒய்ஃப் வந்து பானுமதியும் பேசிட்டு இருக்கா. அந்த பானுமதி வந்து அவளுக்கு வந்து ஒரு துஸ்வப்னம் வருது. அதை குறிச்சு அவ ஏதோ ஒரு விரதத்துல ஈடுபட்டு இருக்கா. சோ அதை கேட்டுட்டு அவகிட்ட ஒரு பிரேம பாவத்தோட வரான் ராஜா, இந்த துரியோதனன். அப்ப வந்து அவ வந்து இல்ல இல்ல நான் விரதத்துல ஈடுபட்டு இருக்கேன், இப்ப என்ன டிஸ்டர்ப் பண்ணாதேங்கிறா. சோ ஹி பிகம்ஸ் பிட் அப்செட். சோ அப்ப இவ பேசிட்டு இருக்கும்பொழுது நேபத்தே மகான் கலகலக சர்வே ஆகர்ணயந்தி, நேபத்தியத்துல ஒரு பெரிய ஒரு மகான கலகலக ஒரு பெரிய சப்தம் வந்துட்டு இருக்கு. எல்லாரும் அதை கேட்கிறா. படிக்கிறா பானுமதி பரித்ராயதாம் பரித்ராயதாம் ஆரிபுத்திரஹ. சபயம் ராஜானம் பரிஷ்வஜ்ய இருக்காது இல்லையா? ஆமா, சமயம் சபயம் ராஜானம் பரிஷ்வஜ்ய பரித்ராயதாம், ராஜாவை கட்டிண்டு பரித்ராயதாம் பரித்ராயதாம் ஆரியபுத்திரா, என்ன காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோ அப்படி. ராஜா பிரியே அலம் சம்பிரமேண திக்ஷு வியூடான் திக்ஷு व्यूडां ग्रीपाङ्गः तृणजटित चलत्पांशु दण्डः अन्तरिक्षे झाङ्कारो शर्करालः पतिषु विटपीनां स्कन्दकार्षैः सधूमः रासादानं निकुञ्जेषु अभिनव जलद्गोद्गार गम्भीरतीरः चण्डारम्भः समीरः वहति परिदिशां भीरु किं सम्भ्रमेण. ஓகே. சோ திக்ஷு இது வந்து என்ன அப்படின்னா, இப்ப வந்து ஏதோ ஒரு மகான் கலகலகா வெள்ள கேக்குறது. அந்த கலகலம் வந்து என்ன ரீசன் தெரியல. என்ன அப்படின்னா காத்து வந்து பயங்கரமா வீசுறது. சமீரகனா காத்துன்னு அர்த்தம். சண்டக சமீரக வகதி பரிதிஷம் பீரு கிம் சம்பிரமேன. சோ வந்து என்ன அப்படின்னா, இந்த சமீரகா வகதி, இந்த காத்தானது என்ன அப்படின்னா பிரச்சண்டமான ஒரு காத்து, ஒரு சமீரம் வருது. சமீரகா ரொம்ப பிரச்சண்டமான இந்த காத்தானது வகதி பரிதிஷம் எல்லா திக்குகளும். தீருனா பயந்த சுபாவத்தோட இருக்கிறவளே, கிம் சம்பவன இதனால நீ ஏன் பயப்படுற, எதுக்கு பரபரப்போட இருக்க அப்படின்னு. இதுல வர எல்லாமே வந்து இந்த பிரதம விபக்தியில வர்றது எல்லாமே இந்த வாயுவுக்கு அட்ஜெக்டிவா வரப்போகுது, சமீரகாக்கு அட்ஜெக்டிவா வரப்போகுது. சோ வந்து நீங்க என்ன அப்படின்னா திக்ஷு, இந்த சமீரக என்ன பண்றது அப்படின்னா திக்ஷு வியூட அங்கிரிபாங்கா. அங்கிரிபாங்கன்னு சொல்லும்பொழுது அங்கிரிபாங்கனா அதாவது விட்டபகான்னு இருக்கணும், பாதபகான்னு இருக்கு. பாதே பாதபக சக்ஸ் த வாட்டர் த்ரூ இட்ஸ் ரூட்ஸ் இல்லையா, விருட்சங்கள். சோ அதே மாதிரி இங்க அங்கிரிபாகானா விருட்சாகான்னு அர்த்தம், புரியுதா? சோ திக்ஷு, திக்ஷுனா எல்லா திசாசு, எல்லா திக்குகளிலும். இந்த அக்ரிபாங்கக யூட அக்ரிபாங்கக அப்படின்னா காத்தடிக்கிறது. சோ இந்த மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, காத்துனால மரம் வந்து ஆடுறது. ஆடும்போது என்னன்னா எல்லா பக்கமும் அந்த மரம் போறது. அது பயங்கர காத்துனா ஒரு சைடு சாதாரணமா ஆடினா இப்படி இப்படி, பயங்கரமா காத்து அடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆந்தி மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய புயல் மாதிரி, அப்ப வந்து அப்படியே சுத்தும் இல்லையா? சோ இந்த அங்கிரிபாங்கா என்ன பண்றது அப்படின்னா திக்ஷு எல்லா திக்குகளிலும் சம்பத்தானி, வியூடானினா சம்பத்தானி எது அப்படின்னா இந்த அங்கிரிபாங்கானி, இந்த விருக்ஷ பத்திர சாகாதீனி எல்லாம். மேல என்ன அப்படின்னா சோ இந்த மாதிரி ஏன சகா, இந்த மாதிரி திசாசு திக்ஷு வியூடானி அங்கிரிபாங்கானி ஏன சகான்னு சமீரகாக்கு கொண்டு போய் அட்ஜெக்டிவா போட போறேன். எல்லா திக்குகளிலும் அந்த மரமானது அவைகள் சம்பத்தமா இருக்கு. அதுக்கப்புறம் திருண ஜட்டில சலத்து பாம்சு தண்டகா அந்தரிக்ஷே, அந்தரிக்ஷம்னா ஆகாசம்னு அர்த்தம். ஆகாசத்துல என்ன பண்றது அப்படின்னா திருண ஜட்டில சலத்து பாம்சு தண்டகா. திருணகானா திருணம்னா இது
காசம் புல்லு கிராசி. திருணங்களினால் ஜட்டிலஹா அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆக்கப்பட்ட வியாப்தகன்னு அர்த்தம். சலன்னு அதாவது காத்தடிக்கிறது. அந்தரிக்ஷ ஆகாசத்துல என்ன ஆகும், இங்க கீழே இருக்கிற இது இலை செடி குட்டி குட்டியா இருக்கிறது எல்லாமே பிச்சுண்டு பறந்து போகும் இல்லையா. சோ அந்த என்னன்னா சலது பாசுதண்டா. சோ வந்து என்ன அப்படின்னா ஆகாஷே அந்தரிக்ஷே திருண ஜட்டில சலத்து பாம்சுதண்டா திருணங்களினால் வியாபிக்கப்பட்ட சலன்னு மூவாயிருக்கின்ற பாம்சுதண்டா தண்டாகார தூளிகி. அந்த தூளியானது எல்லா பக்கமும் போயிட்டு இருக்கு. புரியுறதா. பாம்சுனாலே தூசின்னு அர்த்தம். சரியா. சோ வந்து ஜட்டில சலத் பாம்சு தண்டகா அப்படின்னு சொல்லும்போது தண்டாகார ரூபமாக தண்டாகார தூளிகி இந்த மாதிரி எஸ்மாத்து எதுல எந்த எல்லா இதுலயும் வந்து போயிட்டு இருக்கு. எல்லா சைடும் வந்து தூசியானது பரப்பப்பட்டது ஏதாலோ அது அப்படின்னு சமீரகாக்கு அட்ஜெக்டிவா போறது. சரியா. அந்தரிக்ஷே ஜட்டில திருண ஜட்டில ஜலத் சலத் பாம்சு தண்டக சமீரக ஜாங்காரி சர்க்கராலக. சர்க்கராலகனாலும் உங்களுக்கு வந்து இந்த கிரெயின்ஸ் இல்லைன்னா அந்த சாண்டுன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல. சரியா. சோ அந்த மார்கேஷு சர்க்கராலக சர்க்கராயுக்தா ஜங்காரி அப்படின்னா ஒரு அவ்யக்த சப்தா. ஏதோ தெரியாத ஒரு புரியாத ஒரு சப்தம். ஏதோ பவுன்னு உஸ்ஸுன்னு அந்த சாண்டெல்லாம் கிளப்பி விட்டா ஒரு சப்தம் வரும் தெரியும். நீங்க என்ன சப்தமா சொல்லுவேன், அவ்யக்த சப்தம். சோ சர்க்கராலக ஜங்காரி சர்க்கராலக பதிஷு விடபீனாம் ஸ்கந்த கோஷைஹி ஆர் ஸ்கந்தா ஸ்கந்தகாஷைஹின்னு இருக்கு. எனக்கு ஸ்கந்த கோஷைஹின்னு இருக்கு. சது. சோ பதிஷு. சோ வந்து என்ன அப்படின்னா விடபீனா. சோ இந்த பதிஷு வந்து இதோட சேர்த்துக்கோங்க. பதிஷு சர்க்கரா ஜாங்காரி அவ்யக்த சப்தத்தோட அந்த சாண்டினுடைய பிரவாகம் இருக்கு மார்க்கங்கள்ல. அதுக்கப்புறம் என்ன விடபீனாம் அந்த மரங்களினுடைய ஸ்கந்த கோஷைஹி ஸ்கந்த அவைகளினுடைய அந்த ஒண்ணு ஸ்கந்தம்னா தோல் தோல்னு அர்த்தம் இல்லையா. ஸ்கந்த கோஷைஹின்னு சொல்லும் பொழுது ஒண்ணும் உரசிக்கும் போது விருட்சங்களினுடைய ஸ்கந்தம்னா என்ன சாக்கா. அந்த அந்த சாக்கைகளினுடைய உரசுதல் ஸ்கந்த கோஷைஹி சதூமகான்னு சொல்லும் பொழுது விருட்சங்களினுடைய ஸ்கந்தம்ங்கிறது அந்த பிரான்ச்சஸ் ஷாக்கா. அந்த ஒவ்வொரு ஷாக்கா ஒன்னோட ஒண்ணு சேர்த்துக்கும் போது அதுல இருந்து என்ன ரப் ஆகும்பொழுது என்னன்னா சதூமகா அதுல இருந்து நெருப்பு வரும். அதனால புகையோட இருக்கு. நெருப்புனா அப்படியே கொழுந்து விட்டு இல்லையா, அது காட்டு தீனா அந்த மாதிரி ஆகும். உரைச்சிக்கும் போது தெர் இஸ் சம் ஹீட், ஒரு சூடு கிளப்பி விட்டு சதூமகா ஒரு புகையோட இருக்கு. சரியா. அதுக்கப்புறம் பிராசாதானாம் நிகுஞ்சேஷு அபிநவ பிராசாதானாம் நிகுஞ்சேஷு அபிநவ ஜலத உத்கார கம்பீர தீரஹ சண்டாரம்பக. சோ பிராசாதானாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மாளிகையினுடைய நிகுஞ்சேஷு அதனுடைய மத்திய பாகத்துல அபிநவ ஜலத உத்கார கம்பீர தீரஹ. அபிநவகனா நூத்தனம் அர்த்தம். பிரத்யக்ரம் இப்பொழுது வந்த ஜலதானாம் அந்த மேகங்களினுடைய உத்காரக அப்படின்னா சப்தம். அந்த தத்துவத்து கம்பீர தீரக ஒரு திக்கா ஒரு சவுண்ட் வந்துட்டு இருக்கு. எஸ்ய சகா அப்படிப்பட்ட ஜண்டாரம்பக சமீரக பரிதிஷம் அப்படின்னா 4 சதுர்திக்ஷு 4 திசாசு வகதி. அவ வந்து 4 பக்கத்துலயும் அந்த காட்டான் வந்து அடிச்சிருக்கு. சரியா. இங்க வந்து காரணம்னு பாத்தீங்கன்னா இது வந்து காத்தனுடைய சுபாவத்தின்லாம் சொல்லிக்கலாம். வேற ஒன்றும் திக்ஷு வியூடாங்கிரி பங்கः திருண ஜட்டில சலத் பாம்சு தண்டः அந்தரிக்ஷே ஜாங்காரி சர்க்கராலः பதிஷு விடபீனாம் ஸ்கந்த கௌஷைஹி சதூமः பிராசாதானாம் நிகுஞ்சேஷு. நிகுஞ்சம்னா மத்தியபாகம்னு அர்த்தம். அபிநவ இப்போ உண்டான மேகங்களினுடைய சப்தம் எப்படி இருக்குமோ, மேக கர்ஜனம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கர்ஜனம் இருந்துதான். சண்டாரம்பக சமீரக வகதி பரிதிஷம். ஹே பீரு கிம் சம்பிரமேன. அதனால நீ எதுக்கு பயப்படுற அப்படின்னு சொல்றேன். புரியுதா. சகி सखी महाराज प्रविशतु एनं दारुपर्वत प्रासादाम् उद्वेगकारी कल्वयम् उत्थित परुषरजः कलुषीकृत कृतनयन विदलित तरुवर शब्द वित्रस्त मन्दुरापरि भ्रष्टवल्लभ तुरंगं पर्याकुलीकृत जन पद्धतिः भीषणः समीरण आसराः.
மீரண So, ஆசராக. ஆமா ஆமா பர்யாகுலீகிருதாக வியாக்குலீகிருதாகன்னு அர்த்தம் சரியா. சோ என்ன அப்படின்னா என்ன சொல்ல வரா அப்படின்னா இந்த மாதிரி பூதாகாரமாக ஒரு வாயுனுடைய ஒரு சமீரத்தினுடைய ஒரு ஒரு இதனால என்ன ஆறுது அப்படின்னா மகாராஜ ஆருஹ்யதாம் ஏறுங்கோ ஏஷ தாரு பர்வத பிராசாதக. சோ தாரு பர்வத பிராசாதக அப்படின்னு சொல்லும் பொழுது காஷ்டத்தினால தாருன்னா கட்டன்னு அர்த்தம். தாரு நிர்மிதம் பர்வதாகாரம் ஹர்மியம். அந்த பிராசாதம்னா மாளிகை. மாளிகை. தாருன்னா ஒரு வுட்டன் காட்டேஜ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. வுட்ல செய்யப்பட்ட ஒரு பிராசாதக ஏஷக ஆருஹ்யதா மகாராஜேன நீங்க ஏறுங்க ஏறப்படட்டும். உத்வேககாரி கலு அயம் உத்தித பருஷ ரஜக ரஜः रजः कलुषीकृत नयनः उन्मूलित तरुवर शब्द वित्रस्त मंदुरा परिभ्रष्ट वल्लभ तुरंगम पर्याकुलीकृत ஜனபத்ததிஹி பீஷணஹ சமீரணஹ. சோ என்ன ஆறுது அது என்ன ஆறுது அப்படின்னா இந்த மாதிரி உத்வேககாரி ரொம்ப உத்வேக ஜனகா தித பருஷ ரஜகா. பருஷம் ரஜகனாலே தூசின்னு அர்த்தம். கலப்பி விடப்பட்ட உத்வேககாரி கலு அயம் உத்தித பருஷ ரஜகா. கலப்பி விடப்பட்ட பருஷம்னா பயங்கரம் ரொம்ப ஹெவியாக இருக்கின்ற ரஜகனா தூளி. அந்த ரஜசா அதனால என்ன அப்படின்னா கலுஷீகிருத நயனகா. அந்த பருஷ ரஜோபிகி கலுஷீகிருத்தே பூரிதே நயனே ஏன சகா. அந்த தூசி கிளம்புறதுனால அந்த நயனங்கள் எல்லாமே கலுஷமாக்கப்பட்டது. கலுஷீகிருத நயனகா. மேல என்ன அப்படின்னா உன்மூலித தருவர சப்த வித்ரஸ்த மந்துரா பரிபிருஷ்ட வல்லப துரங்கம பர்யாகுலீகிருத ஜனபத்ததிஹி பீஷணஹா சமீரணஹா. சோ மக்களுக்கு எல்லாரும் என்ன ஆறுது அப்படின்னா இந்த உத்வேககாரி சமீரணஹா. உத்வேகத்தோடு இருக்கின்ற இந்த காத்தானது உத்தித பருஷ ரஜகா கலுஷீகிருத நயனகா. கிளப்பி விடப்பட்ட அந்த தூசியினால கலுஷமாக்கப்பட்ட கண்ணோட இருக்கின்ற இந்த ஜனபத்ததிஹி அதுக்கு போறது இது ஜனானாம் சமூகம் என்ன பத்ததியானது மேலும் என்ன அப்படின்னா உன்மூலித தருவர சப்த வித்ரஸ்த மந்துரா. அங்கங்கேயும் இந்த காத்தினால தருக்கள் மரங்கள் எல்லாம் பேத்தெடுக்கப்பட்டிருக்கு. உன்மூலித்தனம் பேத்தெடுக்கப்பட்ட உன்மூலிதானாம் தருவராணாம் சப்தைஹி வித்ரஸ்தாக மந்துராசு பரிபிரஷ்டாக வல்லப துரங்கமாக. மந்துரானா ஸ்டேபிள் அர்த்தம். குதிரை கடிவாளம் குதிரையினுடைய கடிவாளம் இல்ல குதிரை நிக்கிற இடத்து தானே ஸ்டேபிள். குதிரையினுடைய அந்த இடம். சோ அந்த இடத்துல இருக்கின்ற இந்த குதிரைகள்லாம் என்ன பண்றது அப்படின்னா பரியாக்குலி எல்லாம் அவுத்து விடப்பட்டது. புரியுறதா. சோ சாரி இந்த இடத்துல உத்தித பருஷ ரஜ கருஷீகிருத்த நயனகாங்கிறது இந்த குதிரைகளுக்கு போறது. இந்த மாதிரி தூசி விடப்பட்ட தூசினால அவைகளுடைய கண்ணெல்லாம் தூசி போய் விழுந்துடுத்து. அதனால நயனகா. அதுக்கப்புறம் தருவர நல்ல வசதியான மரங்கள் எல்லாமே பேத்தெடுக்கப்பட்ட அந்த சப்தத்தினால வித்ரஸ்தம் பயந்து போன மந்துரா பரிபிருஷ்டம். மந்துராங்கிறது அந்த வாஜிசாலா. அந்த அதிலிருந்து பரிபிருஷ்டாக வல்லபாக பிரியமான துரங்கமாக அஸ்வங்களினால் அஸ்வைஹி பர்யாகுலீகிருத ஜனபத்ததிஹி. இந்த ஜனங்கள்லாம் இந்த மாதிரி இஷ்டத்துக்கு குதிரை அங்கேயிருந்து ஓடி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அது ஒண்ணு ரெண்டு இல்ல கூட்டமா குதிரை ரோட்ல ஓடி வந்ததுன்னா எப்படி இருக்கும். அதனால பர்யாகுலீகிருத ஜனபத்ததி பீஷணக சமீரணக. இந்த மாதிரி இந்த குதிரைகளினால் ஜனபத்ததி இந்த ஜனானாம் மார்க்க பத்ததினா மார்க்கமானது இந்த மாதிரி செய்யப்பட்டது. ஏன சக தாதிருஷக சமீரணக இங்க உத்வேககாரி அஸ்தி. புரியுறதா. ஆமா சரியா இருக்கா. சரி புரிஞ்சு. ராஜா சஹர்ஷம் उपकारी खलु इदं वाक्यचक्रं सुयोधनस्य यस्य प्रासादात् अयत्नपरित्यक्त नियमया देव्या सम्पादितः अस्य अस्मन् मनोरथः कथम्. சஹர்ஷம் சந்தோஷத்தோட உபகாரி கலு இதம் வாத்தியா சக்கரம். இந்த வாத்தி உங்களுக்கு காத்து. சோ இந்த சக்கராகாரக வாயு சமூக அதாவது இந்த என்ன சொல்லுவா சுழல்னு தெரியுமா வரும். இந்த இதுன்னு சொல்லுவா லூன்னுவா நார்த் இந்தியால. சோ இந்த வாத்தியா சக்கரம் அப்படிங்கிறது ரொம்ப இதம்
உபகாரி கலு, எனக்கு ரொம்ப உபகாரமா இருக்கு. யாருக்கு? சுயோதனஸ்ய மம. சுயோதனனான எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எப்படி அப்படின்னா, எஸ்ய பிராசாதாத் அயத்தன பரித்யக்த நியமயா தேவ்யா சம்பாதிதா அஸ்மன் மனோரதா. சோ வந்து எந்த ஒரு எஸ்ய அப்படிங்கிறது இந்த வாத்தியா சக்கரத்துல பிரசாதாத்து, சாரி பிரசாதாத்துன்னு சொல்லிட்டேன், பிரசாதாத்து ஒரு ஒரு பிளெஸிங்னால அயத்தன பரித்யக்த நியமையா, அதாவது அவ வந்து இத்தனை நேரம் என்ன சொன்னா, நான் விரதத்துல ஈடுபட்டு இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கோ, என்கிட்ட வந்து பிரேமாகார பாஷையெல்லாம் பேசாதீங்கோ, புரியுறதா அப்படின்னு சொன்னான். இப்ப இந்த வாயு வந்ததுனால அவ பயந்து போயிட்டான். இப்படி சுழல் மாதிரி வருதே அப்படின்னுட்டு, எஸ்ய பிரசாதாத், எந்த வாயுனுடைய ஒரு அனுகிரகத்தினால அயத்தனேன பரித்யக்தா நியமஹா யயாசா, நான் ஐ நீட் நாட் மேக் அன் எஃபர்ட் ஃபார் பானுமதி டு லீவ் த விரதம். அவ வந்து எத்தனமே படாம அயத்தனேன பரித்யக்தா நியமஹா யயா தயா தேவ்யா சம்பாதிதா, ஐ ஹவ் பீன், என்ன சொல்றது, ஐ ஹவ் பீன் ஃபெசிலிட்டேட்டட் பை ஹர். அவளே வந்துட்டான். கதமிதி எப்படி அப்படின்னு சொல்றான். न्यस्त्यान न्यस् न्यस्तना प्रकुटिना न्यस्तान ब्रू न न्यस्ताना प्रकुटिर ब्रूकुटि भ्रूकुटिर न बाष्पसलिलैः आच्छादितः लोचने नीतम् आचादिते लोचने இல்லையா, आच्छादिते लोचने नीतं नान् नान् मन्यतः नाना नीतं नीतं न आननम् अन्यतः, नीतं न आननमन्यतः सशपथं नाहं स्पृशन् वारितः तन्व्या मग्नपयोदरं भयवशात् बद्धम् आलिङ्गितं भक्ता अस्य नियमस्य भीषण मरुन्नायं वयस्यो नुमे. வயஸ்யோ மம. சரியா? சோ வந்து என்ன அப்படின்னா, பீஷணம் மருத்து ந கிம் நுமே வயசியா, எனக்கு வந்து என்ன இது ஃப்ரெண்டா இல்லையா, ஃப்ரெண்டு தானே எனக்கு. ஏன் அப்படின்னா, இந்த இந்த காத்து வந்ததுனால பானுமதி எப்படிலாம் மாறினா அப்படிங்கறத சொல்றான். நியஸ்தான புரூகுட்டிஹி. சரியா? அதாவது அவளுடைய தன்வியாகா, இங்க இருக்கு பாருங்க, தன்வியா இந்த தேவியினால புரூகுட்டிஹி ந நியஸ்தா, அவளுடைய கண் பார்வையானது நியம பங்கத்தினால என் மேல வந்து கோபமா அவ பாக்கல. ஏன்னா நான் வந்து நியம பங்கம் பண்ணல, இந்த காத்து தான் பண்ணிது. சரியா? ஆனா அந்த காத்து பண்ணது எனக்கு சௌரியமா இருக்கு. அதுக்கப்புறம் பாஷ்ப சலிலைஹி ந ஆச்சாதித்தே லோச்சனே. சரியா? அவளுடைய அந்த கண்ணை வந்து ஃபுல்லா வந்து பாஷ்பம்னா இது பாஷ்ப சலீலம்னா கண்ணீர், கண்ணீர்னால அவளுடைய லோச்சனம் ரெண்டும் ஆச்சாதித்தே, ரெண்டும் மூடப்படவில்லை. புரியுறதா? பூர்ணமாலன்னு அர்த்தம். ஓகேவா? அவ கண்ணுல ஜலம் விடலன்னு அர்த்தம். அப்புறம் ந நீதம் ஆனனம் அந்நியதக, வேற எதையும் அவ பார்த்துட்டு இல்ல, என்னதான் பார்த்துட்டு இருக்கா. புரியுறதா? வேற வேற உன்னத்தை நோக்கிண்டு அவ இல்ல. அதுக்கப்புறம் அகம் ந சஷபத் ஸ்பிருஷன்னு அகம் சஷபதம் ந வாரிதா, அவளை நான் வந்து தொடும் பொழுது அவ வந்து ஐயோ நான் வந்து விரதத்துல இருக்கேன், என்னை தொடாதீங்கோ அப்படின்னு தடுக்கப்படல. அவ என்ன என்னுடைய அந்த பிடிய வந்து அவ விடல, தடுத்து விடல. புரியுறதா? ஸ்பிருஷன்னு அகம் சஷபதம், நீங்க வந்து நான் விரதத்துல இருக்கேன், நான் ஒரு சபதம் எடுத்துட்டு இருக்கேன், அதனால ஸ்பிருஷன்னு அகம் சஷபதா ந வாரிதா, என்ன தொடாதீங்கோ, நீங்க தொடக்கூடாது அப்படின்னு அவ சொல்லல. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, லக்ன பயோதரம் பயவசாத்து ஆலிங்கிதம், நன்றாக அந்த ரெண்டு பயோதரத்தோட இருக்கின்ற அவோ என்ன அப்படின்னா, என்ன வந்து நன்னா திருடமா ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கா பயவசாத்து. சரியா? பயவசாத்து ஆரப்தம் மக்ன பயோதரம், இங்க என்ன இருக்கு, பயவசாத்து ஆபத்தம்னு இருக்கு. சரியா? என் டெக்ஸ்ட்ல அதுதான் இருக்கு. சோ வந்து லக்ன பயோதரம் பயவசாத்து ஆலிங்கிதம். சரியா? அவ வந்து நன்னா வந்து என்ன ஆலிங்கனம் பண்ணிக்கிறான். ஆமா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, பங்கம் கடைசியா என்ன அப்படின்னா, ஆபத்தம் அஸ்யாகா நியமஸ்ய பங்கா அயம். சோ வந்து இவளுடைய நியமஸ்ய, இவ இந்த விரதம்னு ஒரு நியமம் போட்டிருக்காளே, அஸ்யாகா இந்த தேவியினுடைய நியமஸ்ய, அந்த நியமத்தினுடைய பங்கா யாருன்னா இவன். யாரு? இந்த பங்கா அப்படிங்கிறது உங்களுக்கு இது மாதிரி புல்லிங்கம் அது. அயம்
என்ன பீஷணம் பீஷண மருத்து அயம் வயசியோ மம. பீஷணமாக எல்லாருக்கும் பயங்கரமா இருக்கிற அந்த மருத்தானது என்னுடைய ஃப்ரெண்டு. ஏன் அப்படின்னா எனக்கு அவன் அனுகூலமா பண்றான். அவ என்னத்திலயோ ஈடுபட்டு இருந்தா ஒரு விரதத்துல இருந்து என்னை வந்து இது பண்ணிட்டான், என்ன என்கிட்ட கூட்டின்னு வந்துட்டா அப்படின்னு சொல்றான். இதுதான். அதுக்கப்புறம் तत् सम्पूर्ण मनोरथस्य मे कामचारः सम्प्रति विहारेषु तदितो दारुपर्वत प्रासादामेव गच्छामः. தத் சம்பூர்ண மனோரதஸ்ய மே. ஸோ என்னுடைய மை மை டிசைர் ஹாஸ் பின் ஃபுல்ஃபில்டு. அப்படி இருக்கின்ற என்னுடைய சம்பிரதி காமச்சரக விஹாரேஷு. ஸோ இப்போ இந்த 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 தாரு பர்வதம் பிராசாதம்னு ஏதோ ஒன்று காமிச்சாலே அதுல காமச்சரக, இப்போ நான் என்னோட இஷ்டத்துக்கு ஸ்வேச்சாச்சாரக, நான் இஷ்டத்துக்கு இவளோட போவேன். தது இதக தாரு பர்வத பிராசாதமே கச்சாமக. அதனால இவளை அழிச்சுண்டு அந்த உட்டன் மாளிகைக்கே போறேன் அப்படின்னு சொல்றான் மேல. सर्वे सर्वे वाक्यबाधां रूपयन्तः यत्नतः परिक्रामन्ति. राजा சோ வந்து என்ன அப்படின்னா சர்வே வாத்தியாபாதாம் ரூபயந்தக பரிக்கிராமந்தி. எல்லாரும் வந்து அந்த வாத்தியினால வர வாத்தத்தினால அந்த காத்தினால வர ஒரு ஆபாதம் ஒரு கஷ்டத்தினால அத 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 காமிச்சுண்டே ரூபயந்தக அப்படின்னா அத வந்து பிரசன்ட் பண்ணிண்டே பரிக்கிராமந்தி கிளம்பி விடுறா ராஜா. குரு கனோரு பதானி शनैः शनैः ஐः விமுஞ்ச கதிம் பரிவேபினி சுதனு பாகுலதா உபரிபந்தனம் மம நிபீடைய காடம் உரஸ்தலம். சோ வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, ஹே கனோரு, ஊருனா தொடை, நல்ல கெட்டியான தொடையோட இருக்கிறவளே, அவளுக்கு சம்போதனம் அது. பதானி ஷனைஹி ஷனைஹி குரு, மொள்ள மொள்ளமா உன் காலை வச்சுண்டு வா. ஏன்னா அவ வந்து ஃபுல்லா கண்ண மூடின்ட்டான் பயத்தினால. அதனால அவளை பார்த்து கூட்டின்னு போறான், மொள்ள மொள்ளமா வை. பரிவேப்பினியும் கதிம் விமுஞ்ச. பரிவேப்பினா நடுங்கிண்டே ஒரு மூமெண்ட் இருக்கணும், அதை விட்டுடும். ஏன்னா நான் தான் உன் பக்கத்துல இருக்கேன். ஹே சுத்தனு அப்படின்னாலே ரொம்ப இழைச்சவளே. பாகுலதா உபநிபந்தனம் மம உரஸ்தலம். சோ வந்து உன்னுடைய பாகுலதா உபநிபந்தனம் அப்படின்னா உன்னுடைய கொடி போல இருக்கின்ற அந்த புஜங்களை என்னுடைய வக்ஷஸ்தலத்துல அப்படியே கட்டின்றும், இருக்க புடிச்சுன்னுடும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா காடம் காடம் நிபீடைய. சோ வந்து எனக்கு என்ன வந்து நன்னா வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கோங்கிறான். புரியுறதா? காடம் உரஸ்தலம் நிபீடைய, நன்னா வெட்டியா வந்து பிடிச்சுக்கும் அப்படின்னு சொல்றான். பிரவேசம் ரூபயித்வா படிங்க. பிரியே ஆலப்தவகாசः சமீரணः சம்ருதத்வாத் கர்ப்பகிருஹஸ்ய விஸ்ரப்தம் உன்மீலய சக்ஷுः உன்மிருஷ்ட ரேணு நிகரம். அப்படின்னா பிரவேசம் ரூபயித்வா, அந்த தாரு பிராசாதத்துக்குள்ள போயிட்டு பிரியே அலப்த அவகாச சமீரண ஆசாரக ஸ்திமிதத்வாது கர்ப்பகிருஹஸ்ய. சோ வந்து என்ன அப்படின்னா அலப்த சமீரண ஆசாரக அலப்த அவகாசக. இந்த அலப்த அவகாசம்ங்கிறது சமீரண ஆசாரகக்கு அப்ஜெக்டிவா வருது. சோ இங்க காத்துக்கு வந்து நுழைவுங்கிறது கிடையாது. அவகாசம்னா ஸ்பேஸ்ன்னு அர்த்தம். ந லப்தக அவகாசக எஸ்ய சஹா, யாருக்கு வந்து என்ட்ரி இல்லையோ, அதாவது இட்ஸ் a closed place where the wind cannot enter. ஏன் அப்படின்னா ஸ்திமிதத்வாது கர்ப்பகிருஹஸ்ய, எல்லாம் வந்து க்ளோஸ்டா இருக்கிறதுனால இங்க காத்து வராது. அதனால விஸ்ரப்தம் உண்மையிலேய ரொம்ப ஒரு நம்பிக்கையோட கண்ணை தர. சக்ஷுகு உன்மிருஷ்ட ரேணு நிகரம். சோ உன்னுடைய கண்ணுல வந்து தூசி வராம விஸ்வாசத்தோட தூசியோட இருக்கின்ற உன்னுடைய கண்களை தர. சக்ஷுகு விஸ்ரப்தம் உன்மீலய உன்மிருஷ்ட ரேணு நிகரம் சக்ஷுகு. சக்ஷுகுங்கிறது த்விதியா விபக்தியில இருக்கு. சக்ஷுகு சக்ஷுஷி சக்ஷூஷி சக்ஷுகு, அந்த சக்ஷுஷை விஸ்ரப்தம் உன்மீலய ரொம்ப விஸ்வாச நம்பிக்கையோட தர. இங்க ஒண்ணும் காத்து இல்ல டெஃபினட்டா. சோ இதுக்கு மேல தூசி வராதுங்கிறோம். புரியுறதா? அதுக்கப்புறம் பானுமதி திஷ்டியே உட்பாத்த சமீரண சாரக ந பாததே. திஷ்டியா இஹ தாவது உட்பாத சமீரணக ந பாததே. பாக்கியத்தினால இங்க வந்து இந்த சமீரணத்தினுடைய உட்பாதம், அந்த பாதம்ங்கிறது லக்குனால, திஷ்டியானா ஃபார்ச்சுனேட்லி அதனுடைய என்ட்ரி இல்ல. ந பாததே மே. சரியா? அப்புறம் சகி மகாராஜா ஆரோகண சம்பிரமன் நிஸ்ஸகம் பிரியசகிதா
उरुयुगलम् तत् तत् कस्मात् इदानीं महाराजा आसनात् आसनावेदीं न भूषयति। சோ வந்து ஆரோகண சம்பிரம நிஸ்ஸகம், அதாவது அந்த ஏரி வந்ததுனால அந்த பிராசாதத்தை, அந்த ஆரோகணம்னா ஏறது, சரியா? ஏறறதுங்கிற ஆரோகணனேன ஒரு சம்பிரமம், அந்த சம்பிரமசிய நிஸ்ஸகம்னா தாங்க முடியாம இருக்கும் தன்மையினால பிரியசக்கியாக ஊரு யுகலத்துக்கு அது அட்ஜெக்டிவா போறது. பிரியசக்கியான பானுமதியினுடைய யுகலம்ங்கிறது, அதாவது குண்டா இருக்கிறவா அந்த படிக்கட்டு ஏறினா தொடையெல்லாம் ஆடும் தெரியுமோ, அந்த மாதிரி இருக்கு. தத் கஸ்மாத் இதானி மகாராஜா ஆசன வேதி பூஷயதி, ஏன் வந்து இந்த ஆசனத்துல உட்காரப்படாது நீங்கோ அப்படின்னு அந்த சகி சொல்றா. ராஜா தேவீம் அவலோக்ய பவதி அனல்பமேவா அபகிருதம் வாத்யா சம்பிரமேண ததாஹி ரேணு அனல்பமேவ அபாகிருதம் வாத்தியா சம்பிரமேன. சோ இந்த வாத்தியினுடைய இத்தனை நாள் ஃப்ரெண்டு என்னோட பயசியா சகான்னு சொல்லிட்டான். இப்போ வந்து அவளுடைய ஒய்ஃபுக்கு வந்து தொட ஆடுறதுன்னு அனல்பம், அல்பம்னா கொஞ்சம், அனல்பம்னா ஜாஸ்தி, அபாகிருத்தம்னா நமக்கு அபகிருத்தம், அபகாரம் பண்ணப்பட்டது. யாருனால? இந்த காத்தினுடைய சம்பிரமத்தினால. ஏன் அப்படின்னா ரேணுர்பாதாம் விதத்தே தன்ஹு அபி மஹதி நேத்ரயோஹோ ஆயதத்வாத் உத்கம்பஹ அலப்போபி பீனஸ்தன பரிதம் புரஹ க்ஷிப்ரஹாரம் துனோதி ஊர்வோர் மந்தே அபி யாத்தே ருதுஜகன பாராத் வேபது வர்ததே அஸ்யா வாத்யாகேதம் மிருகாக்ஷயாः சுச்சிரம் அவயவைஹி தத்தஹஸ்தா கரோதி. அதாவது அவயவைஹி, இந்த வாத்தியா கேதம், கேதம்னா கஷ்டம், வாத்தியா கேதம் கிருதம், யாருக்கு? மிருகாட்சியாக கேதம், இந்த காத்தினால மிருகாட்சியான இந்த பானுமதிக்கு கஷ்டம் வந்துருத்தோ, அதுக்கு சப்போர்ட் யாருன்னா சுச்சிரம் அவயவைஹி தத்தஹஸ்தா கரோதி. தத்தஹஸ்தம்னா ஹெல்பிங் ஹேண்டுன்னு அர்த்தம். அந்த வாத்திக்கு யாருக்கு, அந்த காத்துக்கு யாரு ஹெல்பிங் ஹேண்ட் அப்படின்னா இவளோட சரீரமே. ஒல்லியா இருந்தா பிரச்சனை இல்லையோனோ, சரீரம் வந்து பெருசா இருக்கிறதுனால அந்த அந்த காத்துனால கொடுக்கப்பட்ட கேதம் கொஞ்சம் ஆடட் டு தட், இந்த சரீரமும் இவளுக்கு வந்து அந்த காத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இது தத்தஹஸ்தாங்கிறது. அதான் புரியுறதா? ரேணுகு நேத்ரயோகோ ஆயதத்வாத்து தனுரபி ரேணுகு மகதீம் பாதாம் விதத்தே. சோ வந்து அவளுடைய கண்ணு ரெண்டும் பெருசா இருக்கான். குட்டியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இத்தினூண்டு போய் தான் நிக்கும். நிறைய ஸ்பேஸ் இருந்ததுன்னா அங்க நிறைய ரொப்புவோம் மோனோம். நம்ம இடம், வீடு பெருசா இருந்தா குப்பை ஜாஸ்தி இருக்கும், வீடு குட்டியா இருந்தா நமக்கு போடுறதுக்கு இடம் கிடையாது. அந்த மாதிரி இங்க என்ன அப்படின்னா நேத்ரயோகோ, இந்த ரெண்டு கண்களினுடைய ஆயத்தத்துவாத்து நீண்டு இருக்கிறதுனால தனுகு அபி, தனுனா கொஞ்சம், தனுகு அபி ரேணுகு, ரேணுவானது கொஞ்சமா இருந்த பொழுதிலும் கூட மதீம் பாதாம் விதத்தை, அவளுக்கு பெரிய ஒரு பாதகத்தை கொடுக்கறது. அதாவது இங்க மாத்திரம் ஒட்டிக்கும், சின்ன கண்ணா இருந்தா, பெரிய கண்ணா இருந்தா ஃபுல்லா இருக்கும். சோ எல்லா இடத்துலயும் அவளுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். சோ கண்ணு வந்து நீண்டு இருக்கிறதுனால, அவளுடைய கண்ணு நீண்டு இருக்கிறதுனால இந்த தனுகு அபி ரேணுகு மகதீம் இது பாதாம் விதத்தை கொடுக்கறது. அதுக்கப்புறம் அடுத்தது என்ன அப்படின்னா அல்பக அபி உத்கம்பக பீனஸ்தன பரிதம் க்ஷிப்தஹாரம் உரக துனோதி. சோ வந்து என்ன அப்படின்னா அல்பக அபி உத்கம்பக, உத்கம்பகனா ஒரு கலக்கம், ஒரு நடுக்கம், சரியா? சோ அந்த அந்த என்ன அப்படின்னா அந்த கம்பனம் வந்து கொஞ்சமா இருந்த பொழுதிலும் கூட என்ன ஆறுது அப்படின்னா அல்பக அபி கம்பக உத்கம்பக பீனஸ்தன பரிதம், அவளுடைய ஸ்தனங்கள் வந்து பெருசா இருக்குது. அதனால க்ஷிப்தஹாரம் உரக துனோதி. சோ அந்த அந்த போட்டுன்னு இருக்கிற அந்த ஹாரமானது இங்கேயும் அங்கேயுமா ஆடின்னு இருக்கு. அதனால அவளுக்கு வந்து ஒரு ஒரு கஷ்டமானது வருது. புரியுறதா? துனோத்தினா பீடயத்தின்னு அர்த்தம். ஆமா ஆமா. சோ அந்த ஹாரம் க்ஷிப்தஹாரம், அந்த ஹாரமானது அவளுக்கு வந்து துனோதி பீடயதி. க்ஷிப்தஹாரம்ங்கிறது க்ஷிப்தஹா ஆரக யஸ்மின் தது க்ஷிப்தஹாரம், அந்த உரகக்கு அட்ஜெக்டிவா பொறுத்து. புரியுறதா? பீனஸ்தர பரிதம் உரக
உரக க்ஷிப்தஹாரம் துனோதி. மேல என்ன, அடுத்தது என்ன அவளுக்கு உபாதை அப்படின்னா, ஊர்வோகோ மந்தே அபி யாத்தே பிருது ஜகன பராத்து வேபத்துஹு வர்த்ததே அஸ்யாஹா. அவ என்னமோ மொள்ளமா தான் நடக்கிறா, ஏன்னா கண்ணை வேற மூடி நடந்திருக்கா. அதனால ஊர்வோகோனா அவ ரெண்டு ஊருனுடைய ஊருகு ஊரு ஊரவகா இல்லையா. சோ ஊர்வோகோ அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு ஊருவினுடைய குரோஹோ குர்வோஹோ ஊர்வோகோ வேபத்துகு அந்த நடுக்கமானது வேபத்துகு அபி யாத்தே போகும்பொழுது அவன் மொழமா தான் நடக்கிறா. ஆனா வந்து அந்த ஆட்டம் ஜாஸ்தி இருக்கு. ஏன் அப்படின்னா பிருத்து ஜகன பராத்து வர்த்ததே, அவளுடைய பேக் வந்து பெருசா இருக்கிறதுனால அவளுக்கு வந்து அந்த மூமெண்ட்டுங்கிறது அந்த ரொம்ப கஷ்டமா இருக்கு. புரியுறதா, அந்த வேப்பத்துகுங்கிறது ஜாஸ்தியா இருக்கு. இருக்கா. அதனால என்ன அப்படின்னா சுச்சிரம் அவயவைஹி தத்தஹஸ்தா வாத்தியா அஸ்யாஹா மிருகாட்சயாக கேதம் கரோதி. ஸோ இவளுக்கு யார் ஹெல்ப் பண்றா அப்படின்னா இவளுடைய சரீரமே, இவளுடைய அவயவங்களே, இவளுடைய பாடி பார்ட்ஸே ரொம்ப வந்து சௌரியமா இருக்கு. அவ வந்து வீக்கா ஒல்லியா இருந்துட்டா கடகடன்னு அவளுடைய உடம்பே அவளுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கு, ஹெல்ப் பண்ணிட்டு அப்படின்னு சொல்றா தெரியுமா. பேஷண்டா இருக்கிறவா குண்டா இருந்தா தூக்கி பண்றது கஷ்டம், அவ ஒல்லியா இருக்கிறதுனால அவ சரீர அவயவா சௌகரியாத்து இந்த மாதிரி பண்றோம் அப்படின்றாங்க. சோ இந்த மாதிரி இந்த வாயுவுக்கு வந்து தத்தஹஸ்தா யாருன்னா அவளுடைய சரீர அவயவங்களே. புரியுதா, நல்லா இருக்குல்ல இது. இது வரைக்கும் படிச்சதுல நல்லா இருக்கு இந்த ஸ்லோகம் தான். மற்றதெல்லாம் கொஞ்சம் சுமாரா இருந்தது. சோ ரேணுகு வாதாம் விதத்தே தனுரப்பி மகதீம் நேத்ரயோர் ஆயதத்வாத் உத்கம்பே உத்கம்பः அல்போபி பீனஸ்தன பரிதமுரः க்ஷிப்தஹாரம் துனோதி. ஊர்வோः மந்தே अपि याते पृथु जगनबरात् वेपतुर्वर्धते अस्याः वात्यागेदं मृगाक्ष्याः सुचिरमवयवैः दत्तहस्ता करोति. அடுத்தது மேல उपविशन्ति। राजा तत् किमत्यानास्तीर्णं कठिनशिला शिलतल मध्यास्ते देवी. शिलातलम् अध्यास्ते देवी. சரியா. தத் கிம் வனாஸ்தீர்ணம். வனாஸ்தீர்ணம்னா எதுவும் துணியெல்லாம் போடாம, இப்ப நமக்கு வந்து இந்த வெறும் கட்டையாலையோ ஆர் வெறும் ஒரு ஸ்லாப்ல உட்காந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அனாஸ்தீர்ணம்னா துணி போடாத, துணியால கவர் பண்ணப்படாத கட்டின சிலாதலம் அப்படின்னா ஹார்டா இருக்கின்ற ராக்கு மேல ஒரு ஸ்லாப் மேல கதம் தேவி கிம் எதுக்கு ஏன் வந்து தேவி அத்தியாஸ்தே. ஸோ கட்டின சிலாதலம் சிலாதலே அத்தியாஸ்தேன்னு வரணும். இங்க வந்து உபான் வத்தியாங்கசகாங்கிற சூத்திரத்தினால சிலாதலம்னுட்டு சப்தமி இடத்துல த்விதியா வந்திருக்கு. சிலாதலம் அத்தியாஸ்தே தேவி. ஓகேவா, மேல படிங்க. லீலாம்சுகஸ்ய பவனாகுலித அம்சுகாந்தம் शुकान्तं त्वद्दृष्टिहारी मम लोचन बान्धवस्य अध्यासितुं तव चिरम् अघनस्थलस्य पर्याप्तमेव करबोरु ममः उरुयुक्त्यम्. கரபோருனா கரபம்னா யானை. சரியா. கரபம் அனுசுராமக கரபம்ங்கிறது காளன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ட்ரங்க் ஆஃப் அன் எலிஃபென்ட்னு போட்டிருக்கா. ஸோ கரபோரு அந்த மாதிரி அந்த எலிஃபென்டோட ட்ரங்க் போல இருக்கின்ற ஊரு தொடைய வச்சுட்டு இருக்கையே. மம ஊரு தவ ஜகன ஸ்தலஸ்ய அத்தியாசித்தும் மம ஊரு யுக்மம் பர்யாப்தம். என் மடியில வந்து உட்காந்துக்கோங்கிறோம். புரியுறதா. உன்னுடைய ஜகனஸ்தலம்னா பின்பாகம், பேக் போர்ஷன், அதுக்கு அதனுடைய அது உட்கார்ந்துக்கிறதுக்கு அத்தியாசித்தும் மம ஊரு யுக்மம் பர்யாப்தம் ஏவ, என்னுடைய ரெண்டு தொடையுமே போறோம். அதாவது இங்க தொடைங்கிறது கொண்டு வர்றாரு. ஏன் அப்படின்னா இந்த தொடையில தான் திரௌபதியை வந்து உட்காருன்னு அவன் இல்லையா. இந்த தொடைக்குதான் அடி வாங்க போறான் பீமங்கிட்ட. தொடையில கொண்டுதான் அடிச்சுதான் கொல்லுவேன்னு சபதம் எடுத்துருக்கான். அதனாலதான் இந்த ஊரு யுக்மம்ங்கிறதெல்லாம் கொண்டு வர்றாரு கவி. சரியா. சோ என்ன அப்படின்னா நான் எப்படிப்பட்ட மம அப்படின்னா லோல அம்சுகஸ்ய மம மம லோலாம்சுகஸ்ய மம லோச்சன ஜகனஸ்தலஸ்ய லோச்சன பாந்தவஸ்ய பவன ஆகுலித அம்சுகாந்தம் துவத்ருஷ்டிஹாரி. சோ வந்து என்ன சொல்றார், ஹே கரபோரு தவ உன்னுடைய லோல அம்சுகஸ்ய மம லோச்சன பாந்தவஸ்ய உன்னுடைய அந்த லோலம்னா ஆடுகின்ற அம்சுகம் வஸ்திரம், அப்படி அதுல வைக்கப்பட்ட அதோட இருக்கின்ற மம துரியோதனஸ்ய லோச்சன பாந்தவஸ்ய ஜகனஸ்தல அந்த லோச்சன பாந்தவஸ்ய ஜகனஸ்தலஸ்ய என் கண்ணுக்கு
பிடிச்சமான உன்னுடைய பின்பாகமானது பின்பாகத்தினுடைய அத்தியாசிதம் உபவேஷ்டும் அதை ஆசிரயனாய மம இந்த துரியோதனனுடைய பவன ஆகுலித அம்சுகாந்தம் காத்தினால ஆடப்பட்ட அந்த வஸ்திரத்தினுடைய பிராந்த பிரதேசம் அதோட இருக்கின்ற துவத் திருஷ்டிம் ஹரதி உன்னுடைய உன்னுடைய கண்ணை கவரக்கூடிய ததாபூதம் உன்னுடைய திருஷ்டி ஆகர்ஷணம் திருஷ்டி ஆகர்ஷணம் என்னுடைய ஊரு யுக்மம் இந்த ரெண்டு தொடையுமே பர்யாப்தம். புரியுறதா? லோச்சனபான் மம லோச்சன பாந்தவசியங்கிறது ஜகனஸ்தலசிய. ஜகனதலம்ங்கிறது இட் அட்ராக்ட்ஸ் மை ஐஸ். ஓகேவா? லோச்சன பாந்தவா எனக்கு கண்ணுக்கு அதுதான் ரிலேட்டிவ். அவன ஆகுலித அம்சுகாந்தம் துவத்ருஷ்டி ஹாரி இந்த உன்னுடைய இத வந்து கவரக்கூடிய அந்த ததாபூர்த்தம் இந்த ஊரு யுக்மமானது மம தவ ஜகனஸ்தலசிய அத்தியாசித்தும் பர்யாப்தம். நீ வந்து உட்கார்றதுக்கு சோ நீ யூ நாட் சிட் ஆன் தி ஹார்ட் ராக், இன்ஸ்டெட் யூ கேன் சிட் ஆன் மை லேப். மடியில வந்து உட்காந்துக்கோங்கிறதுக்கு இப்படி சொல்றான். புரியுறதா? அடுத்தது பாருங்க, தேவ பக்னம் பக்னம் உடஞ்செடுத்தோ அப்படின்னு கொஞ்சுக்கி ஓடி வருது. சர்வே சாதங்கம் பஷ்யதி, எல்லாரும் ரொம்ப ஆதங்கம். நானே படிச்சு விடுறேன் சரியா? கேன யாரால உடைக்கப்பட்டது? பீமேன பீமனால அப்படின்றான். கஸ்ய யாருடைய அப்படின்னு கேக்குறான். பவதக உங்களுடைய அப்படிங்கிறான். ஆஹா கிம் பிரலபசி என்ன உளர்ற அப்படிங்கிறான். ஆரிய கிம் அனிஷ்டம் மந்திரயசே என்ன வந்து அனிஷ்டதான விஷயத்தை யோசிக்கிறேன் அப்படின்னு பானுமதி சொல்றான். திக் பிரலாபின் விருத்த அபசத கோயம் மத்தியம் தே வியாமோக. அந்த கஞ்சுகிங்கிறவன் ஒரு வயசான பாத்திரம் தானே. சோ வந்து திக் பிரலாபின்னா வளர்ற எதையோ வளர்ற நீச்சமான அந்த விருத்தனே அபசத தள்ளு. நீ வந்து கோய மத்திய தே வியாமோக இன்னைக்கு என்ன உன்னோட புத்திக்கு ஏதாவது ஆயிடுதா அப்படின்னு கேக்குறான். தேவ நகலு கஷ்டித் வியாமோக சத்தியமேவ பிரவீமி, எனக்கு வந்து ஒரு வியாமோகமும் இல்ல, நான் உண்மையதான் பேசுறேன். என்ன அப்படின்னா பக்னம் பீமேன பவதா மருதா ரதகேதனம் பதிதம் கிங்கிணி குவாண பத்தா கிரந்தம் இவ க்ஷிதம். சோ வந்து என்ன க்ஷிதினா பூமின்னு அர்த்தம். சரியா? பீமேன மருதா, பீமகான பயங்கரகன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பயங்கரமான இந்த காத்தினால பவதக ரதகேதனம் பக்னம் உங்களுடைய பவதக ரதகேதனம், கேதனம்னா கொடி, உங்களுடைய ரதசிய கேதனம் ரதத்தினுடைய அந்த கேதனமானது பக்னம் உடைக்கப்பட்டது. சோ வந்து அந்த பீமேன அப்படின்னு வெறும்ன பீமேனங்கிறான். பயங்கரத்தினால பயங்கரமான எதனால? பயங்கரமான காத்தினால உங்களுடைய ரதகேதனம் ரதத்தினுடைய கேதனமானது பக்னம். அதுக்கப்புறம் கிங்கிணி குவாண பத்தாக்கிரந்தம் இவ பதிதம் க்ஷிதம். சோ கிங்கிணி ஆக்ராந்தம்னா ஏதோ ஒரு க்ஷுத்ர கண்டிகா சமூகேன கட்டப்பட்ட ஏதோ ஒரு நான் ஸ்டாப்பா ஏதோ ஒரு நாய்ஸ் வருது. அந்த நாய்ஸோட இருக்கிற ஒரு மணி கட்டப்பட்டு அது கீழே விழுந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பதிதம் க்ஷிதம் இந்த ரதகேதனமானது பூமோ பதிதம். சோ இங்க வந்து ஊருங்கிறான், ஊரு பக்னம்ங்கிறான். முந்தின ஸ்லோகத்துல ஊரு பத்தி தான் பேசித்து. இப்படிப்பட்ட உன்னோட ஜகனத்துக்கு இருப்பிடமாக இருக்கின்ற இந்த ஊரு யுக்மம் பர்யாப்தம்ங்கிறான். அந்த ஊரு யுக்னம் பக்னம்ங்கிறான். கேனங்கிறான் பீமேனங்கிறான். கடைசியில ரதகேதனம் பக்னம் மருதா பீமேன மருதா அப்படின்னு இதெல்லாம் நமக்கு இண்டிகேட்டிவ் ஆஃப் தி ஸ்டோரி. சரியா? ஆமா, நமக்கு வந்து மகாபாரதம் கதை தெரியுங்கிறதுனால நம்ம we are able to connect it easily. சரியா? சோ பலவத் சமீரண வேகாத் கம்பிதே புவனே பக்னஹ செந்தனகேதுஹு தத் கிம் இதி உத்ததம் பிரலபசி பக்னம் பக்னம் இதி. சோ பலவத் சமீரண வேகாத் வேகமா அடிக்கிற காத்துனால கம்பிதே புவனே ஆடப்பட்ட பூமியில் பக்னஹ செந்தனகேதுஹு அந்த செந்தனம்னா தேருனுடைய அந்த சாரியட்டனுடைய கேதுகு கொடியானது பக்னஹ விழுந்துருச்சு. அதனால உத்ததம் என்னையோ நீ வந்து பொலரின்னு இருக்கே அப்படிங்கிறான். புரியுறதா? அந்த பயத்தினால நீ வந்து என்ன பக்னம்னு புலபறியேங்கிறான். தேவ ந கிஞ்சித் கிந்து சமனார்த்தம் அஸ்ய அனிமித்தஸ்ய விஜ்ஞாபயித்தவ்யः தேவः இதி சுவாமி பக்திஹி மாம் முகரயத்தினா என்னை பேசும்படி செய்கிறதுன்னு அர்த்தம். முகரீகரோதின்னு அர்த்தம். தேவ ந கிஞ்சித் அப்படி இல்ல. கிந்து அஸ்ய அனிமித்தஸ்ய சமனார்த்தம் இந்த அமங்கலமான அத வந்து போக்கடிக்கிறதுக்கோசரம் அண்ட் விஜ்ஞாபயித்தவ்யா இந்த அனிமித்தஸ்ய
அஸ்ய அனிமித்தஸ்ய சமனார்த்தம் விஜ்ஞாபயித்தவ்யா தேவः. இதை போக்கடிக்கிறதுக்கோசரம் தேவனானவன் முறையிடப்பட வேண்டும். இதி என்ற காரணத்தினால் சுவாமி பக்தி, சுவாமி கிட்ட இருக்கிற பக்தியானது மாம் என்னை பேசும்படி செய்கிறது. முகரயதி. சரியா? அதுக்கப்புறம் பானுமதி ஆரியபுத்திர அந்த ஆரிய அந்தர்ய அந்தர்யதாம் ஏதது பிரசன்ன பிராமண வேத கோஷேன. சோ அந்தர்யதாம் அப்படின்னா இதை போக்கடிச்சிருங்கோன்னு அர்த்தம். இதை போக்கடிச்சிருங்கோ எதனால? இந்த ஆண்களத்தை பிராமணாளுடைய வேத கோஷத்தினால போக்கடிச்சிருங்கோ. அந்தர்யதாம்னா தூரீகிரியதாம். சரியா? என்ன அப்படின்னா பிரசன்ன பிராமண வேத கோஷேன சாவக்ஞம் நனுகச்ச புரோஹித ஸ்மித்ராய நிவேதய. புரோஹிதனான சுமித்ரன் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணு. ஏதோ ஆக்ஞாபயதி தேவஹ இது நிஷ்கிராந்தக. கிளம்பிடுறான். அப்புறம் அந்த பிரதிஹாரி வருது. எது எது தேவ ஆக்ஞாபயதி, சாரி தள்ளிட்டேன்னு நினைக்கிறேன். எது தேவ ஆக்ஞாபயதி இது நிஷ்கிராந்தக பிரவிஷ்ய சோத்வேகம் உபசிருத்திய. ரொம்ப ஒரு உத்வேகத்தோட வரா அந்த பிரதிஹாரி. என்ன சொல்றா அப்படின்னா ஜெயதி ஜெயதி மகாராஜா, வெற்றி உண்டாகட்டும் மகாராஜ. மகாதேவி கலு ஏஷா சிந்துராஜ மாதா துஷ்டலாஜ பிரதிஹார பூமோ திஷ்டதி. சோ இப்ப யார் வந்திருக்கா வாசல்ல அப்படின்னா சிந்துராஜா. சிந்துராஜா யாரு? ஜெயத்ரதன். ஜெயத்ரதனுடைய அம்மாவும் அவனுடைய ஒய்ஃபான துஷ்டலா, அவ ரெண்டு பேரும் அவனுடைய பிரதிகார பூமியில வந்து நின்னுட்டு இருக்கா. புரியுறதா? அப்படின்னு வந்து இது வந்து இன்ஃபார்ம் பண்றது இந்த பிரதிகாரி. இப்ப வந்து இது நடந்துட்டு இருக்கு. ஆமா ஆமா வந்து நின்னுட்டு இருக்கா அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த ராஜா சொல்றான், துரியோதனன் சொல்றான், கிஞ்சித்து விசிந்திய ஆத்மகதம் யோசிக்கிறான், எதுக்கு இவா இங்க வரான்னுட்டும். கிம் ஜெயத்ரத மாதா துஷ்டலாச்ச இது. ஐயோ, ஜெயத்ரதனுடைய அம்மாவும் துஷ்டலாவுமா. துஷ்டலா தான் துஷ்டலா வந்து இந்த கௌரவாளனுடைய சிஸ்டர். அவ வந்து ஜெயத்ரதனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. இப்ப கான்டெக்ட் வந்து அபிமன்யு செத்து போயாச்சு இல்லையா? முன்னாடியே பார்த்தோம்ல, பீமன் சொல்றானே அபிமன்யு போயிட்டான், நீ இன்னும் வந்து அண்ணா வந்து இது பேசிட்டு இருக்காரு அப்படின்னு பேசுறான். ஆமா. சோ இங்க வந்து அபிமன்யு செத்து போயாச்சு இப்ப கான்டெக்ட். சோ ஜெயத்ரத மாதா துஷ்டலா ரெண்டு பேரும் வராளா. கஷ்டித்து அபிமன்யு வத அமர்ஷிதேன பாண்டுபுத்திரேன அமர்ஷி சாரி கஷ்டித்து அபிமன்யு வத அமர்ஷிதைஹி பாண்டுபுத்திரைஹி. இங்க பாருங்களேன், அமர்ஷிதைஹின்னு போட்டு பாண்டுபுத்திரேனன்னு போட்டிருக்கான். எனக்கு இங்க யானை கரெக்டா போட்டிருக்கான். அமர்ஷிதைஹி பாண்டுபுத்திரைஹி ந கிஞ்சித்து அஹிதம் ஆச்சேஷ்டிதம் பவேத். ஒருவேளை இந்த அபிமன்யு செத்து போயிட்டானே, அவனுடைய வதத்தினால அமர்ஷிதகனா கோபத்தோட இருக்கின்ற இந்த பாண்டு புத்திரர்களினால் ஏதாவது ஜெயத்ரதனத்தை கொண்டுட்டாளா, அந்த மாதிரி அஹிதம் ந ஆச்சேஷ்டிதம் ந ஆச்சேஷ்டிதம் அப்படின்னு கேக்குறான். வந்திருக்குமோ பிரகாசம் கச்ச பிரவேசய சீக்கிரம், அவளை சீக்கிரம் உள்ள அனுப்புங்கிறான். எது தேவ ஆக்ஞாபயதி ஆஸ் யூ ஆர்டர் இது நிஷ்கிராந்தா ததः பிரவிஷதி சம்பிராந்தா ஜெயத்ரத மாதா துஷ்டலாச்ச உபே சாஸ்திரம் துரியோதனஸ்ய பாதையோகோ பததா. ரெண்டு பேரும் ரொம்ப பரபரப்போட ஜெயத்ரதனுடைய அம்மாவும் துஷ்டலாவும் வரா. ரெண்டு பேரும் கண்ணில் ஜலம் விட்டுண்டு துரியோதனனுடைய காலில் விழறா. என்ன ஆச்சுங்கிறத அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா?